எம்ஜிஆர் ஐயா சுட்டது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை விட பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. அந்த கதையை கேட்டிங்கன்னா இந்த கதை ஒன்றுமே கிடையாது. தேவரையா தெரியல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. இவர் ராமாயணத்தை கீமாயணம் நடத்தியிருக்காரு. தாத்தா சாமியை நக்கு அடிக்கிறது பிடிக்காது. ஓப்பனாகவே சொல்கிறார், யாரோ பையன் கூத்தாடி ராதான வரானா, நாளைக்கு தான் நாடகமா, அடுத்தலாம் பார்த்துக்கோங்க, அவ்வளோ. மண்ணுக்குள்ளே வேல் கம்பு அறுவாலாம் சுய வச்சிட்டாங்க. ஒரு 100 பேர் மக்கள் நாடகம் பார்க்க ஜனம் டிஸ்டர்ப் பண்ணதை, நீ சண்டை போட வந்ததுக்கே தெரியும் எனக்கு, நானும் அவனுக்கு வரேன், நாடகம் மட்டும் அதை முடிச்சிடலாம் கதையை. சுற்றி ஆள் போட்டாங்க, இதான் க்ளோஸ். இந்த 100 பேருமே எல்லாம் பயந்து பேதி. எங்கள் அப்பா வந்து நீனா 100-200 பேர் இருப்பாங்க, நீனா எல்லாம் நம்ம முடிச்சுடுவாங்க, வேண்டில் அடிச்சு தூக்கிட்டுவான்னு கேட்டுக்காரு. டே எல்லாம் பண்ணாதடா, யாரும் வண்டி இறங்காதீங்க, நான் மட்டும் இறங்கி போகிறேன். எந்த பிரச்சனைனா பிரச்சனை இல்லை, ஏதாவது பிரச்சனை டோரை மட்டும் பிடிச்சிக்குவேன், டக்குன்னு வரேன், ரன்னிங் ஏறி அப்பாடிச்சு தூக்கு போகிறான். சீட் பற்ற வச்சுருக்காரு, பற்ற வச்சு பார்த்தா தேவரையா பெரிய மாலையாக அடிக்கிறான். சீட் அணைச்சிட்டு ஐயா அதுதான் தேவரையோட தம்பி அண்ணன் சொல்லியிருக்காரு, ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுமா அப்படின்னு கேட்டிருக்காரு தேவரையா. நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க, சாதா ஒருத்தன் ஒரே ஆம்பளை உலகத்தில் என்னை பேசிட்டு உயிரோட தூக்கி போகிறவன் சொல்லு, அது எவனும் பேச மாட்டான்டா, அவன் உண்மையான வீரன்டா, தைரியசாலி, அவனை போய் அப்புறம் நான் கொள்ளுவேன். இதை கேட்ட பிறகு எனக்கு எம்ஜிஆர் மேட்டு பெருசாக தெரியல, ஒன்றுமே இல்லை, ஜிஜி மேட்டுறது.